ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 30. வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்ன, நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம போட்ட டீல் வேணுமா வேண்டாமா என்று கேட்டான். அப்போதுதான் ஊருக்கு அவனுடன் வர வேண்டும் என்றால் இந்த இன்டர்னல் எக்ஸாமுக்கு அவன் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு கொண்டது இப்பொழுது நினைவு வந்தது. அவரே என் மேலே இருக்கிற கோவத்தை விட்டு படிக்க ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காரு. ஆனால் நான் தான் அந்த மேம் வாணியையும் இவரையும் பற்றியும் கண்டதை யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ படிப்பு தான் முக்கியம் என்று நினைத்து அவன் பக்கம் திரும்பி, இப்போது லேட் நைட் ஆக போகுது, உங்களுக்கு ஓகேவா என்றால், இட்ஸ் ஓகே, நான் ஹாலில் தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது நாளைக்கு எக்ஸாமில் டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளு. அது வரைக்கும் என்னோட வேலையை பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் லேப்டாப்பில் ஏதோ டைப் செய்து கொண்டு இருந்தான். வேகமாக உள்ளே சென்று ஒரு குளியல் போட்டுவிட்டு ஒரு நைட்டியை எடுத்து அணிந்து புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் எதிரில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்து படிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு பல சந்தேகம் வர பாதி சிலபஸ் சந்தேகம் என்று அடிக்கடி கேட்க ஆரம்பித்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்தவன், கிளாஸில் என்ன தான் பண்ணுவ? உன் ஃப்ரெண்ட்ஸு சேர்க்கை சரியில்லை. முதல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க என்று சொல்வதை காதில் கேட்காதது போல், சார், இந்த கோடிங் எனக்கு புரியல என்று சாதாரணமாக கேட்டாள். லேப்டாப்பை மூடி வைத்து அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், புக்ஸை கொடு, நான் டீச் பண்ணுறேன் என்று ஒரு ஆசிரியராக சொல்லித்தர ஆரம்பித்தான். அவன் தூரத்தில் இருந்தாலே மதிக்கு இப்போதெல்லாம் ஏதோ செய்கிறது. இப்பொழுது தோலுருசும் நெருக்கத்தில் இருந்ததால் அவளது பார்வை அவன் மேல் முழுவதும் படர்ந்தது. சிறிது நேரம் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லாததை உணர்ந்து, நான் தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேச மாட்டேங்கிற என்று கேட்டு திரும்பும்போது அவள் அவனையே பார்த்ததை பார்த்து அவனுக்கு சட்டென்று ஏதோ போல் ஆகிவிட்டது. மிஸ் வாயாடி, நான் சொன்னது புரிஞ்சுதா என்று சொடக்கு போட்டபடி கேட்டான். சார், நல்லா புரிஞ்சுது என்று பற்களை காட்டி சொல்லி சமாளித்தாள். நைட்டு இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போய் தூங்கு, காலையில் வேணும்னா கேளு, சொல்லித்தரேன் என்று சொல்லி விட்டு அங்கிருந்து அவனது அறைக்கு தூங்க சென்று விட்டான். சில மணி நேரம் கழித்து கௌசிக் தண்ணீர் பாட்டில் எடுக்க வரும்போது ஹாலில் அறையில் அமர்ந்தபடி புக்கை வைத்து தீவிரமாக படித்து கொண்டு இருப்பதை பார்த்தான். படிப்பில் நல்ல ஆர்வமெல்லாம் இருக்குது, இந்த இங்கிலீஷ் தான் இவளுக்கு பிரச்சனை என்று நினைத்து அவன் அறைக்கு சென்று பேப்பர்ஸை எடுத்து வந்து அவள் முன்னால் நீட்டி, இதில் முக்கியமான நோட்ஸ் எழுதியிருக்கேன், இதையெல்லாம் நோட் பண்ணி படி என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டான். அவன் தந்த நோட்ஸ் எல்லாம் அவளுக்கு புரியும்படி இருந்ததால் படித்து முடிக்க அதிகாலை 3 மணிக்கு மேல் கண்மூடி புத்தகத்தின் மீது படுத்து உறங்கிவிட்டாள். கௌசிக் அறைக்கு வந்து இருந்தாலும் மதி என்ன செய்கிறாள் என்ற எண்ணமே ஓடிக்கொண்டு அவனுக்கும் தூக்கம் வராமல் இருந்தது. சில மணி நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது அவள் தூங்குவதை பார்த்து, இவளை பேசாமல் இவ ரூமில் தூக்கி கொண்டு போய் விட வேண்டியதுதான் என்று நினைத்து அவளை தூக்கம் வரும்போது அவள் அன்று அவனை பொறுக்கி போல் தப்பாக சொல்லியது நினைவு வந்ததும் அவளை தூக்க வந்த கை அப்படியே நின்றுவிட்டது. இல்லை, இவளை கொண்டு போய் படுக்க வச்சா அதுக்கும் சேர்த்து என்னைய தப்பாக நினைச்சு பேசுவா என்று நினைத்து அவள் அறைக்கு சென்று ஒரு தலையானையும் பெட்ஷீட்டையும் எடுத்து வந்து அவள் மீது போர்த்து விட்டு சென்றான். அவன் சென்றதும் கண் விழித்த மதிக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் மனசு எவ்வளவு காயப்பட்டிருந்தால் என்னைய தொடக்கூட அவருக்கு பிடிக்கலை என்று சோகமாக நினைத்து தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை எழும்பொழுது டைனிங் டேபிள் பக்கம் இருந்து சத்தம் வருவதை கேட்டு கண் விழித்து பார்த்தாள். கௌசிக் ஏதோ செய்து கொண்டு இருந்தான். மதி எழுந்து பார்க்கும்போதுதான் வெளியே இருந்து வாங்கிய உணவை ஹாட் பேக்கில் போட்டு கொண்டு இருந்தான். கண் விழித்த மதி, நான் குக் பண்ணி இருப்பேன், இன்னும் டைம் இருக்கு என்றாள். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ சமைக்க வேண்டாம் என்றான். உனக்கு எக்ஸாம் எல்லாம் போகுது, நைட்டு முழுக்க படித்து எப்படி எழுந்துச்சு குக் பண்ணுவ? அப்போது என் மேலே கேர் பண்ணுறீங்களா? என்னை மன்னிச்சிட்டிங்க தானே என்று கண்கள் மின்ன கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் தானே வீட்டில் உனக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுற டீச்சர். அப்படி இருக்கும்போது எப்படி வேறு வேலை வாங்குவேன்? நீ மட்டும் இல்லை, வேற யாராக இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன் என்று முகத்தில் கடுமையை காட்டி சொல்லி அங்கிருந்து சென்றான். அதிமுகம் வாடி, அப்போ இதையெல்லாம் நீங்களே சாப்பிடுங்கள் என்று கத்தி சொல்லிவிட்டு அவளது அறைக்கு சென்றாள். அவள் சொன்னது அவன் காதில் விழுந்தது. நீ எப்படி சாப்பிடாம போறன்னு நானும் பார்க்கிறேன் என்று நினைத்து காலேஜ் போக குளிக்க சென்றான். வெளியே வரும்போது மதி கதவை திறந்து வெளியே போகுவதை பார்த்தவன் வேகமாக வந்து அவளை தூக்கி இருந்தான். அவன் செய்த செயலை திகைத்து நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். சற்று முன் குளித்து இருந்ததால் முகம் புத்துணர்ச்சியாக இருப்பது போல் இருந்தது. அவன் நெற்றியில் சந்தனம் வைத்திருந்தால் பார்க்க இன்னும் அழகாயிருக்கும் என்று நினைக்கும் போதே அவளை டைனிங் டேபிள் மேலே அமர வைத்ததை உணர்ந்து அவனை ரசிப்பதில் முகத்தை மாற்றி, மிஸ்டர் தேவ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்கும்போதே அவள் வாயில் இட்லியை திணித்து இருந்தான். நைட்டும் நீ சாப்பிடல, காலையிலும் சாப்பிடாமல் போனால் எக்ஸாம் எப்படி எழுதுவ என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஆச்சரியமாக பார்த்த மதி, வேகமாக சாப்பிட்டு என்னைய பற்றி கேர் பண்ணுறீங்க, அப்போது நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே என்றாள்.
இல்லவே இல்ல. இப்ப எக்ஸாம்க்கு நீ என்னோட பொறுப்பு. ஒரு டீச்சரா என் ஸ்டூடண்ட்ட பத்தி கவலைப்படுறேன் என்று தோள் குலுக்கி சொல்லி மீண்டும் இன்னொரு வாய் ஊட்ட வந்தான். அவன் சொன்ன பதில் கடுப்பான மதி, நானே சாப்பிட்றேன். நீங்க எனக்கு ஹோம் டீச்சரா இருக்கிறதுனால இந்த கேர்க்கு தேங்க்ஸ் என்று உதட்டை சுளித்து சொல்லி அவளை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் முகத்தில் இருந்த குட்டி கோபத்தை உள்ளுக்குள் ரசித்து அவளுக்கு ஊட்டிய விரலை அவளுக்கு தெரியாமல் நாக்கில் தொட்டு நக்கியபடி அவனுக்கும் எடுத்து வைத்து அவள் எதிரில் சாப்பிட ஆரம்பித்தான். அவள் எதுவும் பேசாமல் நன்கு சாப்பிட்டு முடித்து அங்கிருந்து கை கழுவ போக போனவள் கைக்குள் அவளது லஞ்ச் பாக்ஸை திணித்து, லஞ்சு எடுத்துட்டு போகாம எப்படி? எக்ஸாம் முடிந்ததும் சாப்பிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்காம தனியாக உட்கார்ந்து ஃப்ரீ டைம்ல படி என்று சொன்னான். நான் என்ன பண்ணுனா உங்களுக்கு என்ன மிஸ்டர் தேவ் என்று சொல்லி அவனை கடந்து போகும்போது பின்னி போட்டிருந்த நீளமான முடியை தூக்கி பின்னால் போட்டாள். அது அவன் மூக்கில் பலமாக அடித்தது. ஹே, எதுக்கு உன் முடி சாஃப்டா இல்லாம லாரி கயிறு மாதிரி இப்படி இருக்கு என்று கிண்டல் செய்தான். அவனை திரும்பி பார்த்து முறைத்துவிட்டு, மனதில் அந்த சிவானி மேம் கேர் மட்டும் மயிலிறகு மாதிரி இருக்குமோ, அதான் அதை மனசுல வச்சு பேசுறாரு என்று நினைத்து கோபமாக அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் போகுததை பார்த்தவன், நீ முறைக்கும்போது கூட கியூட்டா அழகா இருக்க என்று நினைத்து தனக்குள் சிரிக்கும்போது அவன் தலையை தட்டி, ஐயையோ என்ன இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், நான் தான் இவ மேல கோபமா இருக்கேன்ல, அப்படியே இருக்கணும், கண்ட்ரோல் மீறக்கூடாது என்று நினைத்து அவனும் அங்கிருந்து காலேஜ் போக கிளம்பியிருந்தான். மதி தேர்வு எழுதிய பின் மரத்தின் அருகில் இருக்கும் பெஞ்சில் அமர்ந்து இருப்பதை பார்த்து கார்த்திக், என்ன மதி, எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதியிருக்க என்றான். நல்லா எழுதியிருக்கேன் சார் என்றாள். என்னை பார்த்தெல்லாம் கேட்க மாட்டீங்களா என்று கேட்டபடி ராஜ் அங்கு வந்தாள். அதான் நீ வச்சிருக்க அரியரை வச்சே உன்னை பார்த்து எந்த கேள்வியும் கேட்க வேண்டியதில்லையே, இந்த வருஷமாவது ஊர் சுத்தமாக படிக்கிற வழியை பாரு என்று நக்கலாக சொன்னான். அதை நான் பார்த்துக்கிறேன் சார், காலேஜ் முடிஞ்சா வெளியே நீங்கள் எனக்கு சார் எல்லாம் இல்லை, நான் வெளியே ஊர் சுத்தினா உங்களுக்கு என்ன என்று அவனது முடியை கோதி கொண்டபடி சொன்னாள். அவள் கையை பிடித்த மதி, ராஜ் பார்த்து பேச, அவரு நம்ம சாரு என்று மெதுவாக சொன்னாள். மதியை பார்த்து கத்துக்க, எப்படி எனக்கு மரியாதை தந்து பேசணும்னு என்றான். மதி கைவிட்டபடி, ராஜ் ஹலோ கார்த்திக், பார்த்து பேசுங்க, மரியாதையை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டாம் என்று கோபமாக சொன்னாள். அதை பார்த்த கார்த்திக் அவளை முறைத்து அவள் அருகில் வந்தான். அதே சமயம் அங்கு வந்த மதி, ராஜ் என்ன பேசிட்டு இருக்க என்று கோபமாக முறைத்து பார்த்து பேசிவிட்டு கார்த்திக் பக்கம் திரும்பி, சாரி சார் அவ என்று தயக்கமாக சொல்லும்போதே அங்கு கௌசிக் வந்தான். அவன் வந்ததும் மதி வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தாள். என்னாச்சு கார்த்திக் சார் என்று கௌசிக் மதியை ஓரக்கண்ணால் பார்த்தபடி கேட்டான். கௌசிக் சார், உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைய மரியாதை இல்லாமல் பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க என்றான். ராஜ் பக்கம் திரும்பிய கௌசிக், ராஜ் இப்படி தான் இவரை பார்த்து பேசுவீங்களா? கார்த்திக் சார் கிட்ட சாரி கேட்டு அப்பாலஜி லெட்டரை எழுதி கொடுங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்து அம்மா அப்பாவை காலேஜுக்கு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும் என்று அதட்டும் தோணில் சொன்னதும் சற்று அவனை பயத்துடன் பார்த்தவள் கௌசிக்கை பற்றி நன்கு தெரியும் என்பதால் கார்த்திக் பக்கம் திரும்பி, சாரி கார்த்திக் சார் என்று வேண்டா வெறுப்பாக சொல்லி அங்கிருந்து சென்றாள். கார்த்திக் அங்கிருந்து உற்சாகமாக ஸ்டாஃப் ரூம் சென்றான். அங்கு இப்போது யாரும் இல்லாததால் மதியை பார்த்தான். அவளோ அங்கு ஒருவன் இல்லாதது போல் அந்த பெஞ்சில் அமர்ந்து நாளை நடக்க இருக்கும் பாடத்தை படிக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்துவிட்டு, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க மதி என்று கை கட்டி அவளது சார் என்ற தோரணையில் கேட்டான். மெல்ல அக்கம் பக்கம் சுற்றி பார்த்து யாரும் இல்லாததை உறுதி செய்து, நல்லா எழுதியிருக்கேன் தேவ் என்று சொல்லி உதட்டை மடக்கி சிரித்தாள். அவ சொன்னதை கேட்டு ஒரு நொடி திகைத்து, இப்ப என்ன சொன்ன என்றான். ஓஹோ சாரி சார், உங்களுக்கு அப்பாலஜி லெட்டரில் எழுதி தந்துடுறேன் சார், வீட்டில் அம்மா அப்பாவை எல்லாம் வர சொல்லாதீங்க என்று பாவம் போல் முகம் வைத்து எழுந்து கெஞ்சினாள். உனக்கு இருக்கு என்று மனதில் நினைத்து கருவி விட்டு, இடம் பார்த்து பேசணும் மிஸ் மதி என்று சொல்லி திரும்பும் போதே அவனுக்கே அவள் குறும்புத்தனம் பிடித்திருந்தது. அதே முகம் மலர்ந்து வரும்போது எதிரில் ரோஹித்தை பார்த்தான். ஆனால் எப்போதும் ஒரு கெத்தோடு சுற்றி கொண்டு இருப்பவன் இன்று சோகமான முகத்துடன் நண்பர்களுடன் இருந்தான். அது கௌசிக் எதனால் என்று நன்றாக தெரியுமே. இப்பொழுது ரோஹித் வீட்டில் இருந்த சொத்து எதுவும் இல்லை, எல்லாம் கடனாகி ஒரு வாடகை வீட்டில் அனைவரும் தங்கி இருக்கிறார்கள். எல்லாம் கௌசிக் மதிக்காக இப்படி செய்து இருந்தான். மனதில் நினைத்து உதட்டில் சிறிய புன்னகை சிந்தி ஸ்டாஃப் ரூமுக்குள் வரும்போதே இருவர் பேசும் சத்தம் கேட்டு வெளியே நின்றான். இங்கே உள்ளே ராஜ், என்னைய உன்கிட்ட சாரி கேட்க வச்சிட்ட இல்லை என்று ராஜ் கோபமாக கேட்டாள். அமைதியாக பேசி, இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை, நான் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் என்று பல்லை கடித்து கார்த்திக் சொன்னான். எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ எனக்கு எப்போவும் கார்த்திக் தான், நான் உன்னைய சின்ன வயசுலேருந்து அப்படி தானே கூப்பிட்றேன், இதில் என்ன இருக்குது என்றால், அதெல்லாம் அப்போது உன்னைய என் தங்கச்சியாக நினச்சி தான் பழகினேன், ஆனால் அன்னைக்கு நீ பண்ண வேலை அருவருப்பானது என்று முகம் சுளித்து சொன்னான். கார்த்திக், நான் உன்னைய அண்ணாவாக பார்க்கல, எனக்கு பண்ணது தப்புன்னு தோணலை, ஏன் உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா என்றால், ஆமாம் வேற பொண்ணை பிடிச்சிருக்கு, அவள் வேலைக்கு போகிற பொண்ணு,
அதுவும் என்னோட வயசுக்கு ஏற்ற பொண்ணு போதுமா? இப்போ இங்கே இருந்து கிளம்பு. இனி தப்பான நோக்கத்தில் வந்து என்கிட்ட பேசாத. உன்னை பார்த்தாலே பிடிக்கல. ஒரு பொண்ணு மாதிரி கூட இல்லை என்று கடுப்பான குரலில் சொன்னான். அதைக் கேட்டு அவனை அடிபட்ட பார்வை பார்த்த ராஜி சோகமாக அங்கிருந்து வெளியே வரும்போது கௌசிக்கை பார்த்து அதிர்ந்து சார் என்று நடுங்கியபடி சொன்னாள். கோ டு யுவர் கிளாஸ் என்று அதட்டும் தோணில் சொன்னதும் வேகமாக அங்கிருந்து சென்றிருந்தாள். கௌசிக் உள்ளே வரும்போது தலையில் கை வைத்து அமர்ந்து இருந்தான். உன்னோட பர்சனல் விஷயமெல்லாம் ஏன்டா இங்கே பேசிட்டு இருக்க என்று கோவமாக கேட்டான். சாரிடா, இனி இப்படி நடக்காது. அவளும் இனிமே இப்படி பேசி என்கிட்ட இங்கே வரமாட்டா என்றான். அவனை ஆழ்ந்து பார்த்த கௌசிக், வேணும்னு தானே உனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சி இருக்குன்னு சொன்ன என்றான். ஆமாம், வேற என்ன சொல்கிற? அவன் அண்ணன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. அப்புறம் எப்படி இவ கூட பழக தோணும் என்றான். அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு அவளை என்றான். அந்த கேள்வியில் கௌசிக்கை பார்த்த கார்த்திக், சரி நீ சொல்லு, காலேஜ் படிக்கிற பொண்ணை உன்னால் விரும்ப முடியுமா என்று கேட்டுவிட்டு அவனே சிரித்து, நீ அவ்வளோ அழகான வாணியை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். அவன் போனதிலிருந்து கார்த்திக் சொன்னதையே நினைத்து சற்று குழம்பி அப்படியே அமர்ந்து இருந்தான். மாலை ஆனதும் மதி எப்பொழுதும் போல் வேலைக்கு குருவுடன் சென்று வேலையெல்லாம் முடித்துவிட்டு அவளது ஏரியா வரும்போது தன்னை யாரோ பின்னாடி ஃபாலோ செய்வது போல் தோன்ற ஸ்கூட்டரை நிறுத்தி நின்றாள். அப்பொழுது அவள் பக்கம் வந்து பைக் நின்று ஹெல்மெட்டை கழட்டிய போதுதான் அது ரோஹித் என்று தெரிந்தது. அதிர்ந்து, நீங்க ஏன் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க என்றாள். ஆமாம், நீ தானே யாரோ ஒரு பையன் கூட தங்கி இருக்கேன்னு எங்கள் அக்கா உங்கள் வீட்டுக்கு வந்தப்ப சொன்னாங்க என்றான். அப்புறம் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னியாம, அதான் அவன் யாருன்னு பார்க்க தோணுச்சு என்று கோபமான குரலில் சொன்னான். அது என்னோட பர்சனல். அது உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன என்று சொல்லி அங்கிருந்து போக போனாள். அவள் முன்னால் வழிமறித்து நின்ற ரோஹித், ஆனால் எனக்கு என்னமோ நீ வேணும்னு என்னைய அவாய்ட் பண்ண இப்படி பொய் சொல்லியேன்னு தோணுது என்று சந்தேகமாக கேட்டான். அப்படியா, இங்கே பாரு என்று சொல்லி அவள் விரலில் இருக்கும் மோதிரத்தை காட்டி, இதை யார் வாங்கி தந்தான்னு கேட்டீங்களே, என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாரு. அதுவும் இது ஒரிஜினல் டைமண்ட் ரிங் என்று சொன்னாள். அதை பார்த்து அதிர்ந்து, இல்லை நீ சும்மா சொல்ற என்று பொறாமையுடன் சொன்னான். இப்படி என் பின்னாடி வந்தால் என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற பணத்திற்கு நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவாங்க என்று சும்மா அவனை மிரட்டுவது போல் சொன்னாள். ஆனால் அதை கேட்டு அவளை கோபமாக பார்த்தவன், அப்போ நீ லவ் பண்ணுறதா சொன்ன ஆளால் தான் எங்ககிட்ட இருந்த சொத்து எல்லாம் போச்சா? அதுவும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் அடுத்த நாள் அப்படி ஆகியிருக்கு. அதனால தான் நாங்கள் இப்போது வாடகை வீட்டில் இருக்கோம். வசதி எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுறோமா என்று கேட்டு அவளை பார்த்தான். அவளுக்கு இதை கேட்டு பெருத்த அதிர்ச்சி தான். என்ன லூசு மாதிரி பேசுகிறீங்க? உங்களை பற்றி நான் இன்னும் என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதே இல்லை என்று ஏதோ சொல்லிவிட்டு அங்கிருந்து ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். ரோஹித்துக்கு ஏதோ ஒன்று தவறாகப்பட்டது. மதி யாரையாவது காதலிக்கிறாளா, இல்லை நான் நம்ப பொய் சொல்கிறாளா என்று பலத்த யோசனையில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது அவனது அக்கா விவேக்கிடம், விக்கி உங்களுக்கு தெரியுமா, உங்கள் தங்கச்சி மதிக்கிட்ட பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தான்ல, நேற்று செத்துட்டான்னு நியூஸில் பார்த்தேன். அதை விட என்ன கொடுமைனா, அவன் தங்கச்சி இளமதியே ரங்கனை கொன்னுட்டான்னு ஜெயிலில் போட்டு இருக்காங்க என்று பேசும்போதே அனைத்தும் கேட்டபடி ரோஹித் அங்கு வந்தான். ரோஹித் ஷீலா சொன்னதை கேட்டு மேலும் அதிர்ந்து, இதில் யாருக்கோ சம்மந்தம் இருக்கு, அது யாரா இருக்கணும், முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் என்று அவன் அக்காவை பார்த்து சொன்னாலும் மதி யாரோ போட்ட மோதிரத்தை போட்டு இருப்பது அவனுக்கு பொறாமை என்னும் தீ பற்றி எரிந்து கொண்டுதான் இருந்தும் சீக்கிரம் கல்லூரி படிப்பு முடிந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த பின்பு இதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம். அதுவரை பல்லை கடித்து பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று மனதில் திட்டம் தீட்டி வாய்ப்பு கிடைக்க காத்து கொண்டு இருந்தான். இங்கு மதி ரோஹித்துடன் எதையோ சொல்லி சமாளித்தாலும் மனதில் 1000 கேள்வி வந்து கொண்டிருந்தது. நல்லா இருந்த ரோஹித் குடும்பம் ஏன் எல்லாம் இழந்து வாடகை வீட்டுக்கு வரணும்? ஆனால் இதையெல்லாம் கௌசிக்கினால் பண்ண முடியுமா? கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? இருந்தாலும் அவர்களை கஷ்டப்படுத்தி இவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை எனக்காக பண்ணியிருப்பாரோ? இல்லை, இதெல்லாம் இருக்காது. அவர் ஏன் அப்படி பண்ண போறாரு? தாத்தாவுக்காக கல்யாணம் பண்ணி இன்னும் 1 வருஷத்தில் பிரிய போறேன்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினது அவர்தான். ஸோ அந்த சைக்கோ வாத்திக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது என்று அவளே நினைத்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். இங்கு கௌசிக் அவன் ஆள் மூலம் ரோஹித் மதியை பார்த்து ரோட்டில் ஏதோ பேசியதை பற்றி சொல்லிவிட்டார்கள். என்ன 2 பேரும் பேசியிருப்பார்கள். இப்பதான்
இந்த ரங்கன் சாப்டர் முடிஞ்சதுன்னு பார்த்தா ரோஹித் வந்திருக்கான் என்று ஹாலில் அங்கும் இங்கும் நடந்தபடி குழப்பமாக நடந்து கொண்டு இருந்தான். ஆனால் அது எதுவும் தெரியாமல் உள்ளே வந்த மதி, ஹாய் வீட்டு டீச்சர் என்று சொல்லி சிரித்து அவள் அறைக்கு சென்று இருந்தாள். இங்கு ஒருத்தன் டென்ஷனில் இருக்கான், இவ ஜாலியாக சிரிச்சிட்டு போறா பாரு என்று முணுமுணுத்து அவள் வருவதற்காக காத்திருந்தான். அவள் வந்ததும் சாதாரணமாக ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்து நியூஸ் பார்த்து கொண்டு இருந்தான். அவன் முன்னால் வந்து நின்று ஏதோ சொல்ல வந்து பின் எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் தள்ளி சோஃபாவில் அமர்ந்து அவனையே பார்த்தவள் சில நொடி அமைதியாக இருந்தாள். இவள் ஏதோ சொல்ல வருகிறாள் என்று புரிந்து டிவியை ஆஃப் செய்து அவள் பக்கம் திரும்பி, ஏதாவது சொல்லணுமா என்றான். என்றாள். என்னது, சீக்கிரம் சொல்லு, நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும்ல என்றான். அது என்று சற்று தயங்கி பின் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்றாள். என்ன ஹெல்ப்? ஆனால் அதுக்கு முன்னாடி காலேஜில் என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டதற்கு 100 தோப்புக்கரணம் போட்டால் என்னதுன்னு காது கொடுத்து கேட்பேன் என்று தீவிரமான குரலில் சொன்னான். நேரம் பார்த்து பழி வாங்குறாரே என்று மனதில் கருவி விட்டு அவன் முன்பு தோப்புக்கரணம் போட ஆரம்பித்தாள். மூச்சு வாங்க தோப்புக்கரணம் போட ஆரம்பித்தாள். அதை அவளுக்கு தெரியாமல் வீடியோ ஆன் செய்து ரெக்கார்டு செய்து வைத்தான். போதும் போதும், இனி காலேஜில் என்கிட்ட பார்த்து பேசணும் என்றான். அவனை முறைத்து பார்த்துவிட்டு ஓகே என்று சொல்லி தொப்பு என்று சோஃபாவில் அமர்ந்தாள். மெதுவாக உட்கார தெரியாதா? எப்படி ஷாக் ஆகுது பாரு, நான் இருக்கிற இடம் எப்போதும் அதிரும். அப்புறம் என்று கேட்டு காதை தேய்த்தபடி கேட்டான். தன்னை கடுப்பேற்ற செய்கிறார் என்று உணர்ந்து இவர்கிட்ட வேலை ஆக வேண்டியது இருக்கு, பிரச்சனை வச்சுக்க வேண்டாம் என்று மனதில் நினைத்து அவனை பார்த்து புன்னகை செய்தாள். இவளை டேமேஜ் பண்ணியும் சிரிக்கிறாளே, ஏதோ வேலையாதான் என்கிட்ட வந்திருக்கா என்று சரியாக கணித்து அவளை பார்த்தான். அதான் நீங்கள் தந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணிட்டேன்ல, நான் கேட்குற ஹெல்ப்பை பண்ணுங்க என்றாள். முதல்ல அது எந்த மாதிரி ஹெல்ப்புன்னு சொல்லு, முடியுமா முடியாதா என்று சொல்கிறேன் என்றான். அது நீங்கள் எனக்கு அப்பப்போ பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் என்றாள். வாட் என்றான். அது நேரில் இல்லை, ஜஸ்ட் ஃபோனில் மட்டும்தான். என்னது, புரியல என்றான். அது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது ரோஹித் என்று கௌசிக்கு தெரியும். வேண்டும் என்று யார்கிட்ட அப்படி சொன்னேன் என்றான். அது என்னோட அத்தை பையன் ரோஹித் கிட்ட தான் அப்படி பொய் சொல்லிட்டேன். அப்போதான் அவன் என் பின்னாடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொன்னேன். ஆனால் அவங்க நம்பலை. அதனால் எப்பயாவது உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணித்தா பேசணும்னு சொல்லிட்டா, அதான் எப்பயாவது அப்படி நிலைமை வந்தால் என்னோட பாய் ஃப்ரெண்டு மாதிரி கொஞ்சம் பேசுங்க என்றாள். அதை கேட்டு அவளை பொய்யாக முறைத்து, அப்படியெல்லாம் பேச முடியாது, நான் உன்னோட காலேஜ் சார், மறந்து போயிடுச்சா என்றான். அதை கேட்டு கடுப்பான மதி அவன் அருகில் கோபமாக வந்தவள், ஹலோ, நீங்கள் எனக்கு காலேஜில் தான் சார், வீட்டில் வெளியே எல்லாம் என்னோட ஹஸ்பண்டு தானே. இந்த மாதிரி ஹெல்ப் உங்ககிட்ட தானே கேட்க முடியும், வேறு யார்கிட்ட கேட்க முடியும்? உங்களால் முடியலன்னா நீங்கள் ஒன்றும் அப்படி கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸு குரு இல்லைன்னா கணேஷ் கிட்ட பேசி ஹெல்ப் கேட்குறேன் என்று மூச்சு வாங்க சொல்லி அங்கிருந்து எழுந்து போக போனாள். தன்னை ஹஸ்பண்ட் என்று உரிமையாக சொன்னதும் அவன் மனம் ஏனும் மகிழ்ந்தது. அதே சமயம் வேறு ஆண்களிடம் மதி உதவி கேட்பேன் என்று சொன்னதை கேட்டு அவள் கையை பிடித்து இழுத்த வேகத்தில் அவன் மடி மீது விழுந்து இருந்தாள். மதி அவசரமாக அவனிடம் இருந்து எழப்போக அவள் இடுப்பை இருக்க பிடித்து தன் பக்கம் இழுத்து தாடையை பிடித்து முகத்தை நேருக்கு நேர் பார்க்க வைத்து, உனக்கு என்ன, நான் பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணணும் அவ்வளவுதானே, நான் பண்ணுறேன், எப்படி ஃபோனில் பேசணும்னு சொல்லித்தா போதும் என்று சொல்லும்போதே அது குரலில் மாற்றம் தெரிந்தது. மதி தானாக தலையாட்டி அவன் முகம் பார்க்க வெட்கப்பட்டு வேறு எங்கோ பார்த்து, என்னை விடுங்க மிஸ்டர் தேவ் என்று உள்ளே போன குரலில் சொன்னாள். அதில் மேலும் அவள் பக்கம் ஈர்க்கப்பட்டு, என்ன அவசரம், கொஞ்ச நேரம் இரு குட்டிமா என்று சொல்லி அவள் காதோரம் அவன் மூக்கை வைத்து உரசினான். அதில் அவனது பக்கம் சாய்ந்தவள் கொஞ்சும் குரலில், என்ன புதுசாக குட்டிமா எல்லாம் கூப்பிடுறீங்க என்று முகம் சிவந்து கேட்டாள். பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தானே செல்ல பேர் வைப்பாங்க என்று கேட்டு முகத்தை உரசியபடி அவளது இதழ்களை நெருங்கும் இடைவெளியில், மிஸ்டர் தேவ், என் கையை பிடிச்சிருக்குங்க, அதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறேன்னு சொன்னல என்று கோபமாக நின்று சொல்லி அவன் கையை விடுவிக்க போராடினாள். கௌசிக் அப்பொழுதுதான், என்ன இப்போ நினைச்சது எல்லாம் கனவா என்று நினைத்து அவள் கையை விட்டு, யார்கிட்டையும் எதுவும் கேட்காத, நானே உன்கிட்ட ஃபோன் பேசும்போது ஆக்ட் பண்ணுறேன் என்று அவசரமாக சொல்லி அங்கிருந்து அவன் அறைக்கு சென்று விட்டான். பரவாயில்லையே, இந்த சைக்கோவாத்திக்கு என் மேலே கோபம் இருந்தாலும் ஹெல்ப் பண்ண ஓகே சொல்கிறாரு. இருந்தாலும் இவ்வளோ யூகோ ஆகாது. என்னைய மட்டும் இவர் எவ்வளோ தடவை தப்பாக பேசினார், ஆனால் அன்னைக்கு தெரியாமல் சொன்னதுக்கு இவ்வளோ வந்தா பண்ணுறாரு என்று புலம்பி திரும்பும்போது கௌசிக் கையை கட்டியபடி முகம் இறுக்கத்துடன் பார்த்து நின்று இருந்தான். ஐயோ ஆத்தாடி, இந்த வாத்தியாருக்கு எல்லாம் கேட்டுடுச்சு போல என்று நினைத்து, என்ன மிஸ்டர் தேவ், இப்போ தானே ரூமுக்கு போனீங்க, உடனே வந்துட்டீங்க, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா என்று முகத்தை மாற்றி சமாளிக்கும் போருட்டு கேட்டாள். அவளை உற்று பார்த்தவன்,
10 மினிட்ஸில் ரெடியாக இரு, படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொல்லி அவனது அறைக்கு சென்றான். அவன் சென்றதும் தான் இழுத்து பிடித்திருந்த மூச்சை விட்டு, நல்ல வேளை அவர் எதுவும் கேட்கல போல ஒரு பெருமூச்சு விட்டு அவளது அறைக்கு சென்றாள். இங்கு அறைக்கு வந்த கௌசிக் இருந்தாலும் இவளுக்கு தைரியம் அதிகம்தான். என் முன்னாடி நின்று பேசக்கூட பயப்படுவாங்க. ஆனால் இவ என்னைய திட்டிட்டு இருக்கா, அதுக்கு நானும் ஒன்றும் சொல்லாமல் வந்து இருக்கேன் என்று நினைக்கும் போதே அவனது மனசாட்சியை அவள் பேசினது கரெக்ட் தானே, அவளை இதுக்கு முன்னாடி நிறைய தடவை தப்பாக நினச்சி அவள் கேரக்டரை தப்பாக பேசியிருக்க தானே, அவள் ஏதோ அவசரத்தில் பேசினதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகிறது உனக்கே சரியாக இருக்கா கௌசிக் என்று கேட்டது. இல்லை அதுக்காக இவகிட்ட உடனே போய் பேசினா ஓவராக ஆடுவா, கொஞ்ச நாள் போகட்டும், அவள் பின்னாடி வந்து வழியே வந்து கெஞ்சி பேசுறது கூட நல்லா தான் இருக்கு என்று தனக்குள் யோசித்து உற்சாகமாக கண்ணாடி முன் நின்று முகத்தை ஒரு முறை இப்படி அப்படி பார்த்து அவளுக்கே ஸ்பெஷலாக ஆர்டர் செய்திருந்த சென்ட்டை எடுத்து கொஞ்சம் அடித்து கொண்டான். சில நிமிடம் அவள் கை பிடித்தபோது கனவாக நினைத்த காட்சி நிஜத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் என்று யோசிக்கும் போதே உடலெல்லாம் சிலிர்ப்பது போல் இருந்தது. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது, அதுவும் இது எல்லாம் புதுசாக இருக்கு, இல்லை வயசுக்கு உண்டான பிரச்சனை இல்லை இருக்காது, இது அவள் மேலே வர ஈர்ப்பு தான் என்று தனக்குள் குழம்பி போனான். என்ன இருந்தாலும் சரி, இப்போ அவளுக்கு எக்ஸாம் டீச் பண்ணுற டீச்சர், அதனால் மனசை அலப்பாய கூடாது என்று தீவிரமாக நினைத்து வெளியே வந்தான். ஹாலில் கீழே அமர்ந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வைத்து வாயில் பென்சில் வைத்து நோட்ஸ் எழுதி பார்த்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது கூட மதி அவன் கண்ணுக்கு அழகாக தெரிந்தாள். ஒரு சாதாரண நைட்டில் கூட இப்படி டிஸ்டர்ப் பண்ணாளே என்று நினைத்து அலைக்கோதி ஒரு பெருமூச்சு விட்டு, கௌசிக்கு ரிலாக்ஸ், அவள் பக்கம் திரும்பாதே, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ என்று தனக்குள் சொல்லி அவள் எதிரில் அமர்ந்தான். சார், எனக்கு இது கொஞ்சம் புரியல, இது என்னன்னு சொல்லித்தாங்க என்று சொல்லி அவன் பக்கம் சாய்ந்து தீவிரமாக கேட்டாள். அவளது தோள் அவன் தோள் மீது உரசியிருந்தது. அவனுக்கு அதுவே ஏனோ மூச்சு முட்டுவது போல் இருந்தது. சாதாரணமாக கொஞ்சம் தள்ளி அமர்ந்தவன், இதை ஈஸியாக நோட்ஸ் எழுதி தரேன், வரைக்கும் வேற சிலபஸ் படிச்சிட்டு இரு என்று சொல்லி சமாளித்து சோஃபா மீது ஏறி அமர்ந்து அவளுக்கு எழுதி கொண்டு இருந்தான். பின் அவள் சந்தேகம் கேட்ட அனைத்திற்கும் சுலபமாக புரியும்படி அவளது முகத்தை பார்க்காமல் ஒரு ஆசிரியராக இரவு வெகுநேரம் சொல்லி தந்தான். ஓகே பாய், குட் நைட் மிஸ்டர் தேவ் என்று மதி அவள் அறைக்கு போகுவதை பார்த்தவன் மனதில் ஊரில் இருவரும் ஒரே படுக்கையில் படுத்து உறங்கியது நினைவு வந்து, இப்பொழுது அவள் அருகாமையும் அவளது வாசமும் தூங்கும்போது வேண்டும் என்று புதிதாக ஆசை வந்தது. அவன் நெற்றியில் தட்டிவிட்டு அறைக்கு வந்தும் தூக்கம் வராததால் பால்கனி பக்கம் வந்து நின்றான். வெளியே வீசும் ரம்மியமான காற்று அவனை என்னென்னமோ செய்தது. அதே சமயம் அவனது பர்சனல் மெயிலுக்கு ஏதோ ஒருவரிடமிருந்து வந்த மெயிலை ஓப்பன் செய்து பார்த்தான். அதில் 30 வருடத்திற்கு மேல் இருந்த பல போட்டோக்கள் சில டாக்குமெண்ட்டும் இணைக்க இருந்தது. அதையெல்லாம் தீவிரமாக பார்த்த கௌசிக், தாத்தா என்கிட்ட இருந்து என்ன மறைக்க நினைக்கிறாரு, மதி வீட்டில் கூட அவளோட 5 வயசுக்கு முன்னாடி இருந்த எந்த போட்டோவும் இல்லை, ஃபோட்டோஸில் ஏன் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது என்று எதிரில் இருந்த ஃபோட்டோவை பார்த்து குழம்பி போனான். அப்படி இப்படி என்று எதையோ யோசித்து தூங்க போகும்போது இன்னும் 2 நாளில் அவன் அப்பா மீது போட்டியிருந்த சொத்து ஆக்கிரமிப்பு கேஸ் இருப்பதை நினைவு வந்தது. மிஸ்டர் ரகு, உங்கள் அழிவு களம் ஸ்டார்ட் ஆக போகுது என்று தனக்குள் சொல்லி கொடூரமாக சிரித்தான். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது. மதி அன்று தேர்வை முடித்துவிட்டு கல்லூரி முடித்து நண்பர்களுடன் வெளியே இருக்கும் பேக்கரியில் சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு போக வெளியே வரும்போது, ராஜி, ஹாய், நாளைக்கு நமக்கு காலேஜ் லீவு தானே, நம்ம அவுட்டிங் எங்கேயாவது போகலாமா என்று ஆர்வமாக கேட்டாள். எப்பா, இந்த பப்பு பக்கமெல்லாம் நான் வரமாட்டேன் என்று குரு பதட்டமாக சொன்னான். அதை கேட்டு மற்றவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். டே, கண்டிப்பாக கூட்டிட்டு போக மாட்டேன், அப்புறம் என் அண்ணன் என்னை பாரபட்சம் பார்க்காமல் ஜெயில கூட போட்டுடுவான் என்று சொல்லி சிரித்தார் ராஜ். நம்ம மால், சினிமா, பீச் இந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் என்றால். வீட்டில் கேட்கணும் ராஜ் என்று மதி சொன்னாள். ஏய், நீ என்ன உன் வீட்லையா இருக்க, சொந்தக்காரங்க வீட்டில் கெஸ்டாக தானே இருக்க என்று ராஜி சொன்னாள். சரிப்பா, நைட்டு வேணும்னா முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் என்றாள். எல்லாம் இல்லை, கண்டிப்பாக வரணும், எனக்கு வெளியே சுத்த போகணும் போல இருக்கு என்று கணேஷ் சொன்னான். எப்படியும் நான் எங்கே போனால் என்னன்னு தான் அந்த வாத்தியாரை நினைப்பார் என்று நினைத்து போகலாம், ஆனால் அவுட்டிங்கில் பார்த்து செலவு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கப்பா என்று மதி புன்னகையுடன் சொல்லி அவளும் குருவும் அவர்கள் வண்டியில் வேலைக்கு சென்றார்கள். அடுத்த நாள் எக்ஸாம் இல்லாததால் மதியும் கௌசிக்கும் இரவு சீக்கிரமாக தூங்கி விட்டார்கள். காலை மதி எழுந்து வரும்போதே கௌசிக் அவசரமாக எழுந்து எங்கேயோ போக ரெடியாகி கொண்டு இருந்தான். அவளை பார்த்து, எனக்கு இன்னைக்கு முக்கிய வேலை இருக்குது, நான் வர ஈவினிங் ஆகும், நீ எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டை உட்கார்ந்து நாளைக்கு எக்ஸாமுக்கு படி என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டான். அடடா, இவர்கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம்னு இருந்தால் இவர் வீட்டை உட்காந்து படின்னு சொல்கிறாரு என்று முகம் வாடி தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தாள். அதே சமயம் தொடர்ந்து நண்பர்கள் பட்டாள 3 பேரின் கால் தொடர்ந்து வருவதை பார்த்து இவர்
கிட்ட இப்போ வரலன்னு சொன்னால் அப்செட் ஆயிடுவாங்க. இவர் எப்படியும் வர ஈவினிங் ஆகும். அதுக்குள்ளே அவுட்டிங் போயிட்டு வாத்தி வரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்திட வேண்டியதான் என்று திட்டம் போட்டு அறைக்கு சென்று ராஜ் வெஸ்டர்ன் உடைதான் அணிந்து இருக்க வேண்டும் என்று நேற்று இரவு வாட்ஸ்அப் குறிப்பில் சொல்லியிருந்தாள். இருந்த ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை அணிந்து இன் செய்து அதற்கு மேல் ஜர்க்கின் போல் அணிந்து புதுமதியாக ரெடியாகி இருந்தாள். அந்த ஆடையெல்லாம் ராஜ் வற்புறுத்தி பரிசு என்ற பெயரில் வாங்கி தந்து இருந்தாள். பார்க்க நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் என் ஊர்க்காரவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், சுப்பிரமணி பொண்ணு வெளியே ஊருக்கு வந்து மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்த ராஜை சொல்லணும் என்று புலம்பி அவசரமாக நீளமான முடியை சைனீஸ் கொண்டை போட்டுக்கொண்டு பேரம் பேசி பஜாரில் வாங்கிய வெள்ளை ஷூவை அணிந்து வெளியே வந்து ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். இங்கு கௌசிக் ஒரு காபி ஷாப்பில் யாருடனோ ஃபோன் பேசி கொண்டு இருந்தான். சார், கண்டிப்பாக இன்னைக்கு கேஸ் முடிஞ்சிடும். மிஸ்டர் ரகு உங்கள் அத்தை மாமா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ஷேர்ஸையும் சேர்த்து அவங்க தான் எல்லா பிரான்ச்சில் இருக்க கம்பெனியை எல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொத்து பத்திரத்தில் எழுதின மாதிரி கல்யாணம் பண்ணதுனால லீகலாக அந்த சோர்ஸ் எல்லாம் உங்கள் பேருக்கு வந்து இருக்கும். அப்படி தான் உங்கள் அத்தை மாமா எழுதியிருக்காங்க. அது அவனுக்கு நன்றாக தெரியுமே. இந்த சொத்து அவனது அப்பா கையில் இருந்து வாங்கதானே தாத்தா சொன்னதை கேட்டு மதியை திருமணம் செய்தான். இன்னைக்கு அவங்க கோர்ட்டுக்கு கூட வராமல் இருக்க ட்ராமா பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இன்னைக்கே கேஸ் முடிஞ்சு ஆகணும் என்று மிரட்டும் தோனியில் வக்கீலிடம் சொன்னான். கண்டிப்பா சார், ஒரு ப்ராப்ளமும் வராது என்று சொன்னார். சில மணி நேரம் பின் கோர்ட்டில் இருந்து வெளியே வந்த வக்கீல் கௌசிக்கிடம் நடுங்கியபடி வந்தவன், சாரி சார், மிஸ்டர் ரகு 2 தடவை சமன் அனுப்பியும் வரல. பட் அடுத்த வாரம் கேஸ் தள்ளி போயிருக்கு. அன்னைக்கு அவங்க வரலனா கேஸ் நமக்கு சாதகமாக தான் முடியும். அப்புறம் நீங்கள் லீகலாக அவர்களை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்கள் கம்பெனிக்கு போயிடலாம் என்று சொன்னார். முறைத்து பார்த்த கௌசிக், யூஸ்லெஸ், இதுக்கு தான் உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை தந்துட்டு இருக்கேன்னா 1 வீக் தான் டைம் என்று சொல்லி அங்கிருந்து அவன் கார் அருகில் வரும்போது புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அதை அட்டன் செய்து காதில் வைத்தான். அதில், என்ன பேராண்டி, நல்லா இருக்க என்று ஒரு பெரியவரின் குரல் கேட்டது. அவர் குரல் வைத்த யார் என்று கணித்த கௌசிக், நான் எப்போவும் நல்லா தான் இருப்பேன், ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா இருக்க மாட்டீங்க போல என்று நக்கலான குரலில் சொன்னான். டே, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா என்று கோபமான குரலில் கத்தினார். ரிலாக்ஸ் பெருசு, உனக்கு ஆல்ரெடி நெஞ்சு வலி வந்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்படி டென்ஷன் ஆகி இப்பவே போய் சேராத. உன் ஆசை பையன் அதான் மிஸ்டர் ரகு என்னோட அப்பான்னு சொல்லிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான்ல, அவன் ஒன்றும் இல்லாமல் நடுரோட்டில் நிற்க போறான். அதை பார்த்துட்டு நிம்மதியாக போய் நரகத்தில் சேருங்க என்று கிண்டலான தோனில் சொல்லி போனை வைத்தான். பக்கம் இருந்த நபர் கையில் இருந்த போனை எதிரில் பதட்டமாக நின்று இருந்த ரகு மேலே வீசி எறிந்தார். என்னப்பா கௌசிக் சொன்னான் என்று ரகு கேட்டான். இன்னும் என்ன ஆக வேண்டியது இருக்கு? அந்த சொத்து எல்லாம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அந்த வசந்தியை கல்யாணம் பண்ண சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே உன் ஃப்ரெண்ட்ஸ் குமார் கல்யாணம் பண்ணிட்டான். எப்படியாவது அதை அடைய குமார் கிட்ட நைஸாக பேசி அவன் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் நீ எதுக்கு போனன்னு மறந்து எவ்வளோ ஒன்றும் இல்லாத ஒருத்தி பின்னாடி போய் ஒரு குழந்தை வேற பெற்றுட்ட. அப்புறம் உன்னால் பண்ண முடியாத வேலையெல்லாம் பண்ணி திரும்ப நமக்கு சொந்தம் பண்ணி 10 வருஷம் வாழ்ந்தோம். ஆனால் இப்போ உன் மூத்த பையனால் 1000 கோடிக்கு மேலே இருக்கும் கம்பெனி நம்மளை விட்டு போக போகுது என்று சொல்லும்போதே ரகுவின் 2வது மனைவி கையில் பையுடன் வீட்டின் முன்னால் வந்து நின்றார். அவர் பின்னால் ரீகனும் மயக்கத்தில் நின்று இருந்தான். அவர்களை பார்த்த ரகுவின் அப்பா, இப்போ எதுக்கு இங்கே சென்னைக்கு வந்து இருக்காங்க என்று கேட்டு முறைத்துவிட்டு அவர் அறைக்கு சென்றார். அவர் சென்றதும் ரகு நோக்கி வந்த திவ்யா, ஹாய் டார்லிங், நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு என்னை பிக்கப் பண்ண வருவீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் ரீகன் தான் வந்து இருக்கான் என்றான். வித்யா, நீயும் ஏன் இங்கே வந்த? இன்னும் நமக்கு 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணலைன்னா கோடிக்கணக்கான ஏகேஎம் கம்பெனி நம்மளை விட்டு போயிடும் என்று பதட்டமாக சொன்னான். ரிலாக்ஸ் டாடி, நானும் அம்மாவும் அதுக்கு தான் பிளான் போட்டு இருக்கோம். இன்னும் 1 வாரத்தில் ஏதாவது உயிர் அந்த பக்கம் போகும். அப்படியே அந்த கேஸும் நம்ம பக்கம் சாதகமாகும் என்று வில்லத்தனமாக சொன்ன ரீகன் அங்கிருந்து அவன் அறைக்கு சென்றான். என்ன திவ்யா, உன் பையன் சொல்லிட்டு போகிறான் என்று ரகு புரியாமல் கேட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டார்லிங், இப்போவே சொன்னால் அதில் சுவாரஸ்யம் இருக்காது என்று கொஞ்சம் குரலில் சொல்லி ரகு கையை பிடித்து அவர் அறைக்கு சென்றார். அங்கு கௌசிக்கு ஏனோ டென்ஷன் தான் அதிகமாகி கொண்டிருந்தது. தன் பர்ஸை எடுத்து அவன் அம்மா ஃபோட்டோவை பார்த்துவிட்டு பாக்கெட்டில் வைக்கும்போது அவனது கர்ச்சிப் கீழே விழுந்தது. மதி முதலில் அவனுக்காக எம்ப்ராய்டிங் போட்டு தந்தது. அதில் இருந்த KM என்ற எழுத்துக்களை வருடும் போதே இத்தனை மணி நேரம் இருந்த டென்ஷன் எல்லாம் பறந்து போயிருந்தது. அவனுக்கே ஏனோ இப்போதே மதியை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் தோன்ற காரை ஸ்டார்ட் செய்யும் போது அவனது பாடி கார்ட்ஸில் ஒருவன் தான் கால் செய்து இருந்தான். அதை அட்டன் செய்து காதில் வைத்தான். பாஸ், நான் மேடம் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வெளியே இருக்காங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் கௌசிக்கு சுர்ரு என்று கோபம் ஏறியது. நான் காலையில் போகிறப்ப அவகிட்ட சொல்லிட்டு போனேன். அவளை உட்கார்ந்து எக்ஸாமுக்கு படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் அவள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் வெளியே போய் இருக்கா என்று நினைத்து பல்லை கடித்து கொண்டு யாரெல்லாம் அவள் கூட இருக்காங்க என்றான். பாஸ், அவங்க கூட எப்பவும் இருக்கிற 2 பசங்க, அப்புறம் ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்க இருக்கிற இடத்துல தான் ரோஹித்தும் இருக்காரு. அதான் உங்களுக்கு கால் பண்ணினேன். அவள் எங்கே போனாலும் பிரச்சனையை சீர் வச்சு ஆழத்தி எடுத்து வர வைப்பா போல என்று அவளை மனதில் திட்டியபடி, நீ அங்கேயே இரு, அப்புறம் அப்பப்போ அவள் இருக்கிற லொக்கேஷனை எனக்கு அனுப்பிக்கிட்டே இரு என்று சொல்லி புயல் வேகத்தில் மதி இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். பார்க்கிங் வந்து காரை நிறுத்திவிட்டு தலையில் கேப் அணிந்து முகத்தில் கருப்பு நிற மாஸ்க் அணிந்து மாலுக்குள் நுழைந்து இருந்தான். அவனுக்கு தெரியாதா என்ன? கல்லூரி மாணவர்கள் வந்தால் ஒன்று சாப்பிடும் இடத்தில் இருப்பார்கள், இல்லையென்றால் விளையாடி கொண்டு இருப்பார்கள். அவன் கவனித்தது போலவே கேம்ஸ் விளையாடும் இடத்தில் ராஜுவுடன் இருக்கும் குரு கணேசை பார்த்து விட்டான். மதி மட்டும் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. அப்போதுதான் ஒரு முடியை கொண்டை போட்டு பாலை தூக்கி குறிப்பார்த்து அடித்துவிட்டு திரும்பும்போதுதான் மதியை பார்த்தான். இது மிஸ் வாயாடியா என்று தனக்குள் ஆச்சரியமாக கேள்வி கேட்டு மீண்டும் மதியை பார்த்தான். அவள் வெஸ்டர்ன் உடை அணிந்து படும் ஸ்டைலாக இருப்பது அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. என்ன, எப்பவும் ஹோம்லி லுக்கில் தான் இருப்பா, ஆனால் இன்னைக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, ஆனாலும் இதில் கூட அழகாக தான் இருக்கா என்று நினைத்து அவளை ரசிக்கும் போதுதான் சுயம் பெற்று அடுத்த நொடி கேடி இப்போ மாட்டுவ பாரு என்று நினைத்து அவளுக்கு கால் செய்தான். மதி ஃபோன் ஒலிக்கும் சத்தம் கேட்டு அதில் சைக்கோவாத்தி ஏன் இப்போ கால் பண்ணுறாரு என்று நினைத்து அவர்கள் நண்பர்கள் பக்கம் திரும்பி, எனக்கு கால் வருது, கேம் சத்தத்தில் ஒன்றும் பேசுனா கேட்காது, நான் ஃபோன் பேசிட்டு வரேன் என்று அவசரமாக வெளியே வந்த மதி சத்தம் இல்லாத ஒரு இடத்திற்கு வந்தவள் அட்டன் செய்தாள். ஹலோ மிஸ்டர் தேவ், சொல்லுங்க என்றாள். பண்ணிட்டு இருக்க என்று அவளுக்கு பின்னால் நின்றபடி பார்த்து கேட்டான். அது எதுவும் அறியாத மதி, நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் என்று பொய் சொன்னாள். அதை கேட்டு கையை கோபத்தில் மடக்கிய கௌசிக், ஓகே, சும்மா தான் கால் பண்ணினேன் என்றான். என் மேலே அவ்வளோ அக்கறையா என்றாள். அக்கறையெல்லாம் இல்லை, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு, பொண்ணு பார்த்து வெளியே போகாதே, என்னோட சாவியை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், அதான் என்று சொல்லி முடித்தான். என்ன, சீக்கிரம் வரீங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஏன், நீ வெளியே இருக்க என்றான். இல்லவே இல்லை என்று சொல்லி திரும்பும்போது அங்கு இருப்பவனை பார்த்து பின்னால் ஒரு அடி எடுத்து வைத்தாள். அங்கு நின்று இருந்தது ரோஹித் தான். அவள் முன்னால் வந்தவன் அவளை மேலிருந்து கீழ் வரலை பார்த்தவன், எங்களை ஏதோ பிளான் பண்ணி பிச்சை எடுக்க வச்சுட்டு நீ நல்லா டோட்டலாக ஆளே மாறி சந்தோஷமாக இருப்ப போல என்று கேட்டு பல்லை கடித்தான் ரோஹித். அவனிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து போக போனவள் கையை பிடித்தான் ரோஹித். அதை அங்கு பின்னால் நின்று இருந்த கௌசிக் பார்த்து கோபமாக ஒரு அடி எடுத்து வைக்கும்போதே ரோஹித் தரையில் விழுந்து இருந்தான். அப்போ ரோஹித்தை அடித்து கீழே தள்ளினது யார்? அப்படி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.